ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான பிக் பாஸ் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ 9 சொல்கிறத விட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னங்க விஜய் டிவி சேனலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஒன்றுமே ஆகலை, அது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, புதுசாக அப்டேட்ஸு பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ஷோ ரிவ்யூக்கு வந்து விஜய் டிவி. ஓகேவா, இது வந்து நார்மலாக நம்ம வந்து நியூஸு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நியூ சேனல் அப்படிங்கிறப்ப பெட்டர் ரீச்சாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேனல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற 3 டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாமரை செல்வி பயில்வானை பயங்கரமாக கிழிச்சிருந்தாங்களா, அவங்களுக்கு திருப்பி வந்து பயில்வான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காப்புல. அதை பற்றி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது இன்னும் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போகும் போல தெரியுது. அடுத்து ஒரு சிடபிள்யூசி குக் வித் கோமாளி செட்டில் வாட்டர்மெலன் வச்சு ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அதில் வாட்டர்மெலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அதில் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன ரிப்ளை அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பாரு அண்ட் கமருதீன், இவங்களை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட. என்னங்க கமருதீன் பார்வதி 2 பேரும் வந்து இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸில் சும்மா இதுக்கு வந்து தடவிட்டு இருக்காங்க, வெளியே போனாங்கன்னா 2 பேரும் வந்து மறந்துடுவாங்க, பேசக்கூட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை அதை பார்த்தா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, கண்டிப்பாக வெளியே வந்து 2 பேரும் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிட்டாங்களா. இப்போது பர்த்டே லெவலுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாருவோடைய பர்த்டே, அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோம், ஹாப்பி பர்த்டே பாரு. ஓகே, அதுதான் மெயினாக நான் வீடியோ பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் 9 அப்படின்றத ஓரளவுக்கு கொளுத்தி விட்டு எரிஞ்சது வந்து பாருவோடைய ஒரு பங்களிப்பு மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோ யாரும் வந்து அந்தளவுக்கு கொண்டு போகல. வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாரு ரூல்டு த ஷோ அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம இதில் வந்து பசங்க எல்லாம் இறங்கிட்டு கமருதீன் என்ன வந்து கிஃப்ட் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாரு வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் எதை பற்றியுமே வந்து போடவே இல்லை, கமருதீன் என்ன கிஃப்ட் கொடுத்தாருங்கிறத பற்றி போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கிஃப்டே சர்ப்ரைஸ் தாங்க. சர்ப்ரைஸ் பார்ட்டி ஒன்று பண்ணார்ல, அது வந்து கமருதீன் ஆர்கனைஸ் பண்ணி தான் வந்து பாருக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க இப்போ தாய்லாண்டில் இருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில். ஸோ அந்த ஒரு 2 நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பாருக்கு ஒரு சர்ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணிவிட்டு கமருதீன் கிட்ட வந்து பேசும்போது ஐ ஆம் 30 என்ன சொல்ல விரும்புகிறான்னு சொல்லி கேட்குறப்ப கமருதீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். எனக்கு ஒன்று வந்து முன்னாடி வரைக்கும் தெரியாது, 30க்கு முன்னாடி வரைக்கும், பட் 30க்கு அப்புறம் அவங்க கூட தான் நான் அடுத்த 30 இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் வந்து பேசினாப்புல. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்களுடைய பாண்டிங் அப்படிங்கிறது பிக் பாஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு அடிச்சுப்பாங்க, திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. பட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து அப்பயே தெரிஞ்சிருச்சு, இவங்க வந்து எளிய முனையமாக இருக்காங்க, கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறாங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வெளியே வந்து 30 வருஷம் நான் உனக்காக வந்து இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து அப்படியே போட்டு உடச்சிட்டாப்புல. அதுவே மிகப்பெரிய கிஃப்ட்டில். அப்புறம் வேறு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் கமருதீன் பார்வதிக்கு? கரெக்டு தான் நான் சொல்கிறது, பக்காவான கிஃப்ட் தான் கொடுத்துருக்காப்புல கமருதீன் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய வயிற்றுச்சலும் வந்து குட்டிக்கிறாங்க. ஏன்டா இப்போ தான், அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படின்னா, இப்போ தான் இவங்க பாசிட்டிவாக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா வந்து 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி இவங்க ஒன்றா இருக்காங்க, அது எப்படி சேரலாம், 2 பேரும் எப்படி அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ்குள்ளே இருந்துட்டு. எப்பா ஷோ முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அவனுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒருத்தவங்க தாய்லாண்டு கிளம்பி போயிடுச்சு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காப்புல கமருதீன். சரியா, இன்னமும் வந்து இவங்க வேறு வன்மத்தை கக்கி அங்கே கானா வினோத் வரல பார்த்தீங்களா? அப்போ கானா வினோத்துக்கு புரிஞ்சிருச்சு இவங்க 2 பேரும் ஃபேக்காக தான் இருக்காங்க. என்னடா அது கமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கானா வினோத் குக் வித் கோமாளி போயிட்டாரு, அதில் வந்து பிஸியாக இருக்காப்புல. அவர் மூலமாக ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இப்போ அடுத்த நியூஸ் அதுதான் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நான் பேசிடுறேன். ஸோ எதுவாக இருந்தால் என்னங்க, அவங்களோட லைஃப், அவங்க என்னதான் வந்து இருந்தாலும் நெகட்டிவாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கட்டும், ஷோ இஸ் ஓவர். ஸோ செலிப்ரேட் பண்ணுங்கள். செலிப்ரேட் பண்ணலைன்னா மூடிட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம வந்து யாரையும் நெகட்டிவாக பேச வேணாங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா அப்படி பேசணும்னா அந்த உலக உத்தமி இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நான் இழுத்து பேசலாம் இப்போது. பட் அதெல்லாம் வேண்டாம், ஷோ முடிஞ்சிச்சு, நம்ம வந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து நம்ம வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஒரு சிஎஸ்ஆர் வந்து ரைஸ் பண்ணி இந்த மாதிரி மாக்காப்பா அவர்கள் எனக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அவர் வந்து தரம் கெட்ட செயல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் மாக்காப்பா வரைக்கும் வெளியே விசாரிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான்.
மாகாபா வந்து எல்லாத்துக்கும் வந்து உதவும் குணம் கொண்டவர். அவர் யாரையும் பொறாமப்பட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு போல. ஸோ நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டேன் ஒரு பக்கமா. நான் வந்து நியாயமா பார்க்கல அப்படின்ற மாதிரி க்ரூ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனால் திவாகர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க மாகாபா, பட் அதை வந்து நீங்கள் அதை விஜய் டிவிக்குள்ளே கேட்குறது எனக்கு மேட்டர் கிடையாது. அது வெளியே வராது. ஏன்னா இன்னைக்கு எபிசோடான டெலிகாஸ்ட் ஆன ஷோல வாட்டர்மெலன் வந்து இல்லை, குக்வித் கோமால் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னமோ டீ கடை மாதிரி சொல்கிறாங்க நம்ம வாட்டர்மெலன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் போயிருக்கவே மாட்டாங்க. இப்போ நான்லாம் வந்து மிஸ் இதோடு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி இடம் வந்து எதுக்கு வேற எங்கேயாவது பேசலாம்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா, சேனல் தரப்பில் அவர் மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி வாட்டர்மெலனை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரே சொல்கிறத கேட்டுட்டு நான் அவரை வந்து ரொம்ப அடிச்சிட்டேன், நான் அதை வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படின்றத நான் வந்து இப்போ உணர்ந்துட்டேன். ஸோ அதனால் மன்னிப்பு கேட்குறேன் மாதிரி சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு போல். அதை வந்து அவர் சேனல்காரங்க சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாராம் வாட்டர்மெலன். ஸோ அவரும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்ல. கேட்டால் அவர் குடி போதையில் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப குடிக்கிறாரு, ஷூட்டிங்கை போய் குடிக்கிறாரு. புகழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வச்சு சம்பாதிக்கிறான் வெளியே போட்டு. அவன் வந்து நான் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கல. நான்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி, இந்த மாதிரி பிசியோதெரப்பி பண்ணி இந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் தான் சம்பாதிக்கிறத தவிர ஏமாற்றி சம்பாதிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசி அவர் தான் ஒழுக்க சீரர் அப்படின்ற மாதிரி வந்து டேர்ம் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு புகழவர்கள் எனக்கு தெரிஞ்சு மாற்றுக்கிறது எனக்கும் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப ஜென்யூனாக இல்லை அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மாக்காப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருடைய குட் புக்ஸ்லாம் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக குக்வித் கோமாளிலேருந்து நிப்பாட்டிடுவாங்க, குக்வித் கோமாளிலேருந்து வெளியேற்றிடுவாங்க. யார் மாதம்பட்டி ரங்கராஜ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து ஜாலியாக இருக்காப்புல. மாகாபா பண்ணது வந்து பெரிய தெய்வ குத்தமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படிங்கிறது தான். சரியா? அதனால் கானாவினத்தை பேன் பண்ணிட்டாங்க, மாகாபா பேன் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து புகழை பேன் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. புகழ் இப்போ ஒரு ஸ்டேட்டஸும் போட்டு வாட்டர்மெலனுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது ஓப்பனாக போடல, இந்த மாதிரி நான் வந்து அடுத்தவன்லாம் வச்சு சம்பாதிக்கலடா, நான் என்னுடைய உழைப்பினால வந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப வாட்டர்மெலனுக்கு ஒரு பதிலடி. நானும் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், நீ சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அடுத்து இந்த இஷ்யூ பற்றி யாராவது வாய் திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வாட்டர்மெலன் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. இங்கே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னா நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போவேன், அடுத்து நான் விடமாட்டேன், எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக இது பண்ணுறாரு. ஸோ இதில் உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நம்ம பேச முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது இது நடந்துச்சு. ஆனால் எனக்கு வெளியே வந்து விசாரிக்கும் பொழுது மாகாபா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான மனிதன்லாம் கிடையாது. மேபி அவரே சொல்லியிருக்காருல்ல, ஒரு இஷ்யூ வந்திருக்கு, அப்போ வந்து காணாமல் சைடு நின்றுட்டு இவர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு போல தெரியுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சும்மா எடுத்து தான் பண்ணார், ஏய் போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே சும்மா, அப்போ வந்து கை தவறிடுச்சு போல். அதுதான் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவர் தூக்கிலாம் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவர் வைக்கிற அடுக்கடுக்கான விமர்சனங்கள் இருக்குல்ல வாட்டர்மெலன், அதுதான் வந்து பயமாக இருக்குது. குடிபோதையில் இருக்காரு மாகாபா அப்படின்ற மாதிரி. இது வந்து இந்த ஷோவோட ரெப்புடேஷனை பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் வர்றவங்கலாம் வந்து படத்தில் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளஸ் இந்த மாதிரி வந்து ஷோவில் போடாதீங்கன்ட்டு. எவன் கேட்குறான், எல்லாம் அதை தான் வந்து தூக்கி போடுறீங்க, அப்போ உங்களுடைய தரமும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? அடுத்து இந்த தாமரை செல்வி இஷ்யூ. தாமரை செல்வி பயில்வானை போட்டு என்ன நீ விளக்கு பிடிக்கிறியான்னு சொல்லி பயங்கரமாக வண்டியாக கேட்டாங்க. ஏன்னா கள்ளக்காதல்னு சொல்லிட்டார்ல பயில்வானை தாமரைக்கு, அதாவது ஒரு பையன் கூட லிங்க் பண்ணி பேசிகிட்டு இருந்தார்ல. உடனே அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கரெக்டாக. உடனே பயில்வான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு நகர்த்திட்டாரு. ஏமா நீ எல்லாம் என்னை பற்றி பேசலாமா, நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் ஒரு பஜாரி, நீ எல்லாம் வந்து எப்படிப்பட்ட பொம்பளைன்னு எனக்கு தெரியும், ஆச்சு ஊச்சுன்னு சொல்லி பேசி எனக்கு பத்திரிக்கை அங்கே சப்போர்ட் இருக்குது, உனக்கு யார், உனக்கு தான் நான் தேவை, எனக்கு நீ தேவையில்லடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. இதுக்கு தாமரை செல்வி என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ அடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.